நாங்க வந்து ஒரு தரிசனத்துக்கு வந்திருக்கோம். அகில் தெரியுமே ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுப்பாருன்னு எல்லா படத்துல தெரியும் ப்ரோ. ஆனா இந்த படத்துல அதோட டபுள் மடங்கா கொடுத்துட்டாரு ப்ரோ. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா. அது படம் நல்லா இருக்கு ஜி. ஆக்டிங் அதர்வைஸ் எல்லாமே சூப்பர் தான். சிம்பிள் கான்செப்ட். ஆனால் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். இது கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையை புரிய வைக்கிறாங்க, அவ்வளோதான். லவ் அதுதான் கான்செப்ட். ஓகே தான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது பதறுது செதறுது ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் பக்கா ப்ரோ. வருது நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அஜித் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மெசேஜ்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரிஞ்சு போகக்கூடாது, அதான் சொல்கிறேன். த்ரிஷா ஆக்டிங் எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்துலேயும் தேவையெல்லாம் பண்ணல, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மங்கத்த மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்குது. அதோடது இது எடுத்துகிட்டு வராதிங்க. இது வேறு அது வேறு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். தரமான படமாக இருக்குது. மெசேஜ் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த லெவலில் இருக்கணுன்றது ஒரு நல்லபடியாக காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல பாசமாக லவ்ஃபுல்லாக இருக்குது படம். நல்லா இருக்குது. தலை ஆக்டிங் உண்மையிலே தரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. காமெடி மட்டும்தான் இல்லை, மற்றபடி படத்தில் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. திரிஷா வழக்கம் போல் அவங்க கலக்கிட்டாங்க. நல்லா இருக்குது சார். மங்காத்தாக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது. கேமரா எல்லாமே நல்லா இருக்குது சார். எல்லாமே தரமாக இருக்குது. காமெடி மட்டும்தான் இல்லை படத்தில். என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. இது சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. தரமாக பண்ணி விட்டார் ப்ரோ. தலை வேறு மாதிரி ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தார். பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குண்ணா படம். நல்ல ஃபீல் குட் மூவி. இது வரைக்கும் அஜித் சார் படத்தில் இது கொஞ்சம் தனி ஜானரு. நல்லா சூப்பர் மூவி. நல்லா சூப்பராக இருக்குண்ணா படம். ஃபஸ்ட்டில் ஸ்லோவாக ஆரம்பிச்சு நல்ல எண்டிங்கு, நல்ல கிளைமேக்ஸ்லாம் நல்ல சூப்பராக இருந்தது. நல்லா ஃபீலாக இருந்தது. நல்லா டச் ஆகிற மாதிரி ஹார்ட்டில் நல்லா இருந்ததுண்ணா. அது சூப்பராக இருக்குண்ணா. மங்காத்தா வேறு ஜானரு, இது வேறு ஜானரு. அது வந்து ஈஸ்டோட ரிலேட்டடான கதை, இது கப்புள்ஸுக்கான ரிலேட்டடான கதை. நல்லா இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் 2 பேருக்கும் நல்ல காம்பினேஷன். இதுவும் நல்ல வெற்றியில் தான் முடியும். லேக்கெல்லாம் எதுவும் தெரியலண்ணா. எடுத்த உடனே கதைக்கு ஸ்மூத்தாக வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்தது, அதுலேருந்து போனது நல்லா சூப்பராக இருந்ததுண்ணா. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாண்ணா. கப்புள்ஸ் எல்லாம் நிறைய வந்து பார்க்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. தரமான படம், தரமான பிஜிஎம்மு, தரமான படம், நல்ல ஆக்ஷன் மூவி. அஜித் பக்காவாக நடிச்சிருக்காரு. தரமான படம். ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஃபாஸ்ட்டு. ரெண்டுமே ஓகே, சூப்பர், பெஸ்ட் படம். லேக்குக்கே சான்ஸே கிடையாது. ஒரு பர்சன்ட்டுக்கு லேக் கிடையாது. போனது வந்து இதில் பிஜிஎம் பின்னிட்டார் தலைவரா. அனிருத் பிஜிஎம் பெண்ணல் ஒன்றுமே இல்லை, சூப்பர். நான் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் ஷோவில் உட்காந்தேன். எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நம்ம பேக்கில் பார்த்தா எப்படி இருந்து பாருங்க. சூப்பர். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்தேன். அது எப்படி தெரியும், சூப்பராக இருக்கும். 2 பேருக்கும் சூப்பர் காம்போ தலா. மங்காத்தா விட இது காம்போ சூப்பர் அவங்களுக்கு. படம் வந்து சொல்லப்போனால் நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்து திருப்தி. இந்த மாதிரி ஆக்ஷன் மூவி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த குருதி புணம்லாம் வரும் பார்த்தியா, கமல் குருதி புணம், அந்த மாதிரி நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி. சூப்பராக நல்லா இருந்தது. உண்மையிலே படம் நல்லா இருந்தது. எல்லா ஆடியன்ஸையும் வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. துணிவுக்கு அப்புறம் வந்த படம் இது. 2.5 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன். பூர்த்தியாக இருக்கு. கதை ஸ்லோனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இருந்தது. ஆனால் வந்து கதைக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆனால் அது தெரியாது. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆனால் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேறு அஜித் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃபில் வேறு அஜித் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி 2 பேருக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இதுக்கு முன்னாடி அஜித் த்ரிஷா படங்களோட இந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிஜிஎம் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. அனிப்ரோ சொல்லவே வேணாம். இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பர். த்ரிஷா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு வழக்கம் போல. இது ஒரு மைல்கல் ஹாலிவுட் மூவி பார்த்த ஃபீல் இருக்குது. சூப்பராக இருக்கு படம். பயங்கரமாக இருக்கும். மங்காத்தால கூட ஃபைட் கம்மியாக தான் இருக்கும். இதில் ஃபைட்டு ஜாஸ்தி. அதான் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது.
அஜித்தை பார்க்குறது வந்து ஒரு ஹாலிவுட்டில் பார்த்த மாதிரி இருக்கும். பட்டையை கிளப்பிட்டாரு அஜித்து அப்படின்பாரு. அந்த மியூசிக்கே வேற லெவலில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதில் மெசேஜுங்கிறது சொல்ல வரல. அவங்க படம் திருப்தியாக இருக்குது. த்ரில்லிங்காக போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஜித் சாரோட ஆக்டிங், த்ரிஷாவோடது, அர்ஜுன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல்ஸ் ஆரவ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. அஜித் த்ரிஷாவோட பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே செமையா இருக்கு. ரொம்ப காம்போ டிஃப்ரெண்டா சூப்பரா இருந்துச்சு. மங்காத்தாக்கு அப்புறம் இது ரொம்ப மாசா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். இது வேற ஆங்கிள் பட் நல்லா இருக்கு. இது வைஃப் கடத்திட்டு போய் அவர் எப்படி ஹஸ்பண்ட் சர்வை பண்றாருன்ற மாதிரி ஸ்டோரி தான். பட் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. புரியுது? அப்படி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகல. நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படம் பொறுத்தளவு சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தை எதுவும் குறை சொல்ல முடியாது ப்ரோ. ஃபைட் சீன்ஸ்லேருந்து லவ் சீன்ஸு, கார் சீனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வைப்பு கொடுத்துட்டாங்க ப்ரோ. வைப்பாக இருந்தோம் ப்ரோ எல்லாருமே ஸ்டார்டிங்கில். நடுவில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எத்தனை போய் தூக்கி டாப்பில் நிப்பாட்டார் ப்ரோ தலை. அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் முக்கியம். அதெல்லாம் இல்லை ப்ரோ. ஃபைட் சீன்ஸில் எத்தனை போய் டாப்பில் நிற்க வச்சார் ப்ரோ தலை. மகிழ் தெரியுமே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுப்பாருன்னு எல்லா படத்தில் தெரியும் ப்ரோ. ஆனால் இந்த படத்தில் அதோட டபுள் மடங்காக கொடுத்துட்டார் ப்ரோ. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு தான் ப்ரோ. படமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவிட்டி இல்லை ப்ரோ. அஜித் மங்காத்தாவோட சூப்பராக இருக்குது ப்ரோ. மங்காத்தா மாதிரி இதையும் வச்சுக்கோங்க. ஆனால் வச்சுக்கோங்கல்ல, இதான் உண்மை. சூப்பராக இருக்கும் ப்ரோ. அவங்க ரெண்டு பேர் காம்போ சொல்லவே வேணாம். கத்தி அவங்க காம்போவில் கத்துனா தான் ப்ரோ வாய்ஸே போயிடுச்சு. பேசக்கூட முடியல ப்ரோ. அவங்க காம்போ தான் ப்ரோ பெஸ்ட்டு. செம்மையாக கொடுத்தாங்க ப்ரோ காம்போ. அனிருத் மியூசிக் சொல்ல வேணாம் ப்ரோ. ஸ்டார்டிங்கில் வைப் கொடுத்துட்டாரு ப்ரோ. சபரிகா பாட்டெலாம் ஸ்டார்டிங்கில் போட்டு வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணி விட்டாரு ப்ரோ. பட் எல்லாருமே உள்ள டான்ஸ் ஆடுறாங்க ப்ரோ. நிற்க கூட இடலாம் ப்ரோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு. புரியல ப்ரோ. படம் போர் அடிக்கிறதா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 20 minutes அவ்வளோதான் ப்ரோ. லைட்டாக ஸ்லோவாக பார்க்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஹைப்பில் நிற்க வச்சிட்டாங்க ப்ரோ. நீங்கள் எதிர்பார்க்க ட்விஸ்ட்லாம் படத்தில் இருக்குது. போர்லாம் இல்லை. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு சில தற்கூரிங்களுக்குலாம் தெரியாது ப்ரோ. படம்னாலே ட்விஸ்ட்டாக இருந்தெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஏதோ தெரியாமல் பேசுவாங்க ப்ரோ. இவங்கெல்லாம் நம்மளாம் தெரிஞ்சுன்னு பேசுவாங்க ப்ரோ. படம் வேறு லெவலில் தலை. படம் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கவே கூடாது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை. நாங்கள் வந்து ஒரு தரிசனத்துக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஒரு 2 வருஷம் பார்க்குறோம். அதனால தான் வெயிட்டிங். நான்லாம் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இங்கே பார்க்க. ரோஹிணியில் செலிப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். செலிப்ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரோஹிணி ஓனர் வந்து விஜய் ரசிகர். அதனால் வந்து எங்களுக்கு செலிப்ரேஷன் வைக்கவே இல்லை. எங்களுக்கு நான் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணேங்க. 6 மணிக்கு தான் திறந்தாங்க. 6 மணிக்கு வந்து வெடியே போனோம். வெடியே போலீஸ்கார முடிக்க வச்சிட்டான். போடக்கூடாது வெடி உள்ளே போடுறதுக்கு. எந்த செலிப்ரேஷன்லையும் எதுவும் இல்லாமல் என்ன தலை படம்லாம் தலை. படம் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. சாமி தரிசனத்தை பார்த்துருந்தோம். எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றவங்க பிடிக்கல வைக்கலான்னு சும்மா கதை விடுவாங்க. அது அவங்க வந்து எல்லாமே ஹேட்டர்ஸாக இருப்பாங்க. எங்களுக்கு எவ்வளோ ஹேட்டர்ஸ் வருதோ அவ்வளோக்கு நாங்கள் ஃபேமஸ் ஆகிட்டே தான் போவோமே தவிர கீழே வர மாட்டோம் தலை. அனிருத் சொல்ல மாட்டேன். அனிருத் வேறு லெவல் போட்டிருக்காப்ல மியூசிக். சும்மா படம் அப்படி மெதுவாக போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கை போட்டு தூக்கி விட்டுறாப்புல. டாப்புக்கு போயிருது படம். அதனால் த்ரிஷா காம்போட 2 பேர் காம்போ வேறு லெவலாக இருந்துச்சு. சும்மா டம்மு தலை. அவங்க சொல்லவே தேவையில்லை. காரும் சரி, பைக்கும் சரி, ஃப்ளைட்டும் சரி, தலை மிஞ்சா எவனும் கிடையாது. அதே மாதிரி சேசிங்கிறது ஈஸிங்கில் எல்லாமே தலை தான் இங்கே. நிறைய இப்போ தலைக்கு தளபதி போட்டியாக இருந்தாப்புல. இப்போ அவர் அரசியல் பக்கம் போயிட்டாப்புல. இனிமேல் தலை மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை. இந்தியாவுக்கு ஒரே தலை. இந்த டோனி இனிலாம் ஒரு மயிரும் கிடையாது. தலைனா அஜித்குமார் ஏகே மட்டும்தான். இனி கடவுளே அஜித்தையும் கற்றுக்கூடாதுனாப்புல. அதே மாதிரி உள்ள ஒரு சில பேர்லாம் கத்தா கொடுத்தாங்க வச்சாங்க. அதே மாதிரி தலையோட இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போகும் எங்களுக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் உண்டான படம் தான். படம் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸ்டோரி செம்மையா இருக்கு. அவங்க எடுத்த விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். வர்த்து தான். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸுமே வந்து எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்க்கலாம். லேக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. கரெக்டாக அழகாக எடுத்து ட்ரைவ் பண்ணிட்டு போனாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணலாம். பட் ஏன் அப்படின்னு சொல்லி அது நல்லா எடுத்துருந்தாங்க. ஆமாம், இருக்கு ட்விஸ்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. நிறைய பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம அது மங்காத்தாலேயே பார்த்துருக்கோம்ல. பட் அந்த கெமிஸ்ட்ரி வேறு, இந்த கெமிஸ்ட்ரி வேறு. கதைக்கு தேவையான மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை, எனக்கு இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நெகட்டிவானா கொஞ்சம் பிஜிஎம்ஸ் மட்டும் அங்கங்கே எனக்கு லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதர்வைஸ்
மியூசிக் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஃபீல் ஆச்சு. அதர்வைஸ் குட், டூ குட். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ரெஜினா ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. நெகட்டிவ் ரோல் தான் அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய இருக்கு, அதை நீங்க பாருங்க, பார்த்தா நீங்க அவங்களுக்கே புரியும். நான் 8 கொடுப்பேன். இன்னும் பிஜிஎம்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்.